இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க வினோதினி சீரியலோட ஹீரோயின் வினோதினிய பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரியல்ல வினோதினியா நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் அர்த்திகா. இவங்க கேரளத்துல உள்ள கோட்டயத்துல 1996 பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். அவங்க அப்பா 2013 இறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 அக்காவும் ஒரு தங்கச்சியும் இருக்கிறாங்க. அவங்க அம்மா டெய்லரா இருந்துதான் இவங்களோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க கோட்டயத்துல உள்ள ஒரு ஆர்சி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கிறாங்க. 12th வரைக்குமே அங்கதான் படிச்சிருக்காங்க. அங்க உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்களாம். அந்த ஸ்கூலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்குமா. அதனால இவங்கனால பெருசா எங்கேயும் போக முடியாதா. அதையும் தாண்டி இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா அவங்க அம்மாவை தான் இவங்க சொல்லுவாங்களாம். ஏன்னா 2 அக்காவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களாம். தங்கச்சி கூடயும் அடிக்கடி சண்டை தான் நடக்குமா. சின்ன சின்ன சண்டைகள், அது ரொம்ப பெருசாலாம் போகாது. எல்லார் வீட்லயும் அக்கா தங்கச்சிக்குள்ள ஏற்படுற சண்டை தான் எங்களுக்குள்ளயும் நடக்கும். ஸ்கூல் முடிஞ்சு அந்த உடனே அக்காவும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சதுனால உடனே இவங்களை கூட்டிட்டு போயிருவாங்களாம். எங்கேயும் வெளியே போறது, ஸ்கூலை கட் பண்ணிட்டு போறது, வெளியே போறது, அந்த மாதிரி எந்த வேலையுமே ஸ்கூல் டைம்ல இவங்கனால பண்ண முடியலையாம். இவங்களுக்கு யாரு கிரஷ் அப்படின்னு கேட்டா இவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இவங்க கூட படிச்ச ஒரு பையனை தான் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சாம். அவங்களுடைய கேரக்டர், நடந்துக்கிற விதம், இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். இவங்களும் அவங்க கிட்ட சொல்லிக்கல, அவங்களும் உங்க கிட்ட சொல்லிக்கல. ஆனா 12th வரைக்குமே இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமே பார்த்தா சிரிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க காலேஜ் படிக்க போயிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்கிறதுனால 2 பேரும் மீட் பண்ணிக்கிற சந்தர்ப்பம் வரல. 2020 ஒரு அலுமினி மீட்டுக்காக ஸ்கூல் குரூப் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. திரும்ப அவங்கள அர்த்திகா அந்த குரூப்ல தான் மீட் பண்ணிக்கிற முடிஞ்சிருக்கு. அப்போ பேசும்போதுதான் இவங்களுக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்க எல்லாம் இருக்காதுங்க அப்படிங்கிறது அர்த்திகாவுக்கு தெரிய வருது. சோ எனக்கு கிரஷ் அப்படின்னா அது ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க பிகாம் முடிச்சிருக்கிறாங்க. 2013 to 16 முடிச்சிட்டு டேட்டா என்ட்ரி, அக்கௌண்டிங்ஸ் இந்த இதுல கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமால ஒரு சின்னதா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அது அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இல்ல எதுக்கு உனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கி இருக்காங்க. ஏன்னா மொத்தம் நான் வீட்டுல 4 பொம்பளை பசங்க, 4 பேரையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அக்காவுமே ஃபர்ஸ்ட் ஒத்துக்கலையாம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ நல்லா இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்க, அதே கண்டினியூ பண்ணு, ஒரு ஏஜ் வரும்போது உனக்கான மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடும், அதுக்குள்ள நீ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட இவங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுல எல்லாருமே ஓகே நீ நடி அப்படிங்கிற மாதிரி சம்மதம் சொல்லிட்டாங்க. மாதவி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் 2021 அதுல சுந்தரி சீரியலோட ஹீரோ கார்த்திக் தான் அதுல ஹீரோவா நடிக்கிறாரு. இதுல நடிச்ச கார்த்திக் தான் கார்த்திகை தீபம் சீரியலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா கார்த்திகை தீபம்ன்ற ஒரு சீரியல் வருது, அதுல நீங்க நடிங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா செம்பருத்தி சீரியல் ஹீரோ கார்த்திக் ராஜ் தான் இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு மூவி நடிச்சாங்க. அதனால அந்த ஒரு ரூமர்ஸ் அந்த டைம்ல பரவுச்சு. ஆனா தமிழ் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களை கூட்டிட்டு வந்தது, இவங்களுக்கு ஒரு சினிமா ஆசையை ஏற்படுத்தினது யாரு அப்படின்னா சேது படத்தோட ஹீரோயின் அபிதா தான். திருமதி செல்வத்துல ஹீரோயினா இருந்திருப்பாங்க. அவங்க இவங்க வீட்டோட பக்கத்து வீடு. சோ அவங்க சினிமால நடிக்கிறது, சினிமாவை பத்தி சொல்ற சில விஷயங்கள், இதெல்லாம் வச்சு நம்மளும் சினிமால நடிக்கலாம்,
சினிமால நடிச்சா வந்து நம்மளும் பெரிய ஆளா வரலாம், நம்மளோட அக்காவை நம்மளே பார்த்துக்கலாம், தங்கச்சியெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஜென்ஸ் சப்போர்ட் இல்ல, நம்மளே எல்லாரையும் ஜென்ஸ் மாதிரி இருந்து பார்த்துக்கணும், ஒரு போல்டா நம்ம வளரணும் அப்படின்லாம் இவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலியமா தான் வந்து சினிமா அப்படிங்கிற ஆசை வந்து வருது. அதே மாதிரி சுந்தரி சீரியல் கார்த்திக்கு தான் இந்த கார்த்திகை தீபம் சீரியல்ல வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்கறாங்க. கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல் வந்து ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. ரொம்பவே சூப்பரா டெலிகாஸ்ட் ஆச்சு. தீபா அப்படிங்கிற ரோல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட அந்த டைம்லயே வந்து கார்த்திக் பத்தி கேட்டோம்னா, கார்த்திக் வந்து உங்களுக்கு எப்படி ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது, இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஷூட்டிங்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட்லி கேரக்டர், நல்லா பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஜஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் என்னவோ அதை பத்தி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், பெருசா வேற எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூல வந்து இவங்களோட கல்யாணத்தை பத்தி கேட்கும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அக்காக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருமே கல்யாணத்துக்கு அப்புறம் 3 பேருக்குமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களோட ஃப்ரீடம் வந்து கொஞ்சமா குறைஞ்சிட்ட மாதிரி தெரியுது. அதனால எனக்கு வந்து கல்யாணத்துக்கு மேல இப்போ ஒரு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த சீரியலோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ அர்த்திகாக்கு வந்து திருமணமும் நடந்துருச்சு. திருமணம் நடந்து கொஞ்ச நாள் ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார்த்திகை தீபம் சீசன் 2ல வந்து அவங்க வந்து நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஏன்னா மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா வந்து நிறைய ரூமர்ஸ் இதுக்கப்புறமா அவங்க சீரியல்ல நடிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் வந்திருந்தது. இருந்தாலும் சன் டிவில இருந்து வினோதினி அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆஃபர் வரும்போது அவங்க நடிச்சாங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட், அதே மாதிரி டெய்லர் ரோல் தான். அவங்களுக்கு வந்து டோட்டலா அவங்க அம்மா தான் இந்த சீரியலுக்கான இன்ஸ்பிரேஷன். எங்க அம்மா என்னெல்லாம் லைஃப்ல அனுபவிச்சாங்களோ அது எல்லாமே இந்த சீரியல்ல இருந்தது. ஸோ இந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாவும் இன்ஸ்பிரேஷனலாவும் இருந்தது. இந்த சீரியல் இப்போ ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. என்னோட பேர் பண்ற கிருஷ்ணா வந்து ரொம்பவே சூப்பரா வந்து நடிக்கிறாரு. வாசுதேவன் அப்படிங்கிற ரோல் பண்றாரு. ஸோ இந்த சீரியல் வந்து ரொம்ப ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.